என் கூட போட்டி போட யாருமே இல்லையா? சேம் சேம் 10,000 10,000 யாருமே இல்லையா? எவனுக்காச்சும் என் கூட நீச்சல் போட்டிக்கு வர தைரியம் இருக்கா? 10,000. விடிந்த பின்னரும் கொட்டை தீர்த்த கனமழையால் சென்னை புளியந்தோப்பு டிகாஸ்டர் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியது. மழை நீரை பார்த்ததால் குதூகலமடைந்த மதுப்பிரியர் ஒருவர் சாலையை நீச்சல் குளமாக நினைத்து குழந்தை பருவத்திற்கே சென்று நீந்த தொடங்கினார். என்ன பாக்குறீங்க? இந்த குளியல்னால மனசு இளமையாகுது, வயசு பின்னோக்கி போகுது. சுருக்கமா சொன்னா நாமெல்லாம் குழந்தை பருவத்துக்கே போக போறோம். கம் ஆன் பேபிஸ் டே அவுட். நீரில் மூழ்கியும் மல்லாக்கப்படுத்து கிடந்தும் தனது நீச்சல் திறமையை அவர் இந்த உலகத்தினருக்கு உணர்த்தினார். எனக்கு கடப்பால் நீச்சல் தெரியும், சொரக்குடிக்கு நீச்சல் தெரியும், மூங்கல் நீச்சல் தெரியும். வாகனங்கள் தண்ணீரை கிழித்துக் கொண்டு செல்லும் போது அலையில் மிதந்து வரும் வாத்து போல நீருக்குள் அமர்ந்து கொண்டார் அந்த வாட்டர் டேக்கர். புதிய வானம் வானம். ஆஹா. அந்த வழியாக நடந்து சென்ற பெண்களிடம் வம்பிழுத்தபடி நீருக்குள் நீண்ட நேரம் உருண்டும் புரண்டும் தவமிருந்த குடிகார பித்தர் போதை இறங்கியதும் எழுந்து சென்று விட்டார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீடம் பாத் மூலமா நான் உங்களை குழந்தை பருவத்துக்கே கூட்டு போனேன். அதை நீங்க மறந்திருக்க முடியாது இல்லையா? அது மாதிரியே ஃப்ரீடம் வாக்குன்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்த போறேன். இதன் மூலமா உங்களை நான் ஸ்டோனேஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் ராஜகுமாரன்.